Exercise 3.2. First sum. Find the GCD of the given polynomials. So, ரெண்டு polynomial கொடுத்திருக்காங்க. இப்போ solution. Let f of x னு ஒரு polynomial g of x னு ஒரு polynomial நம்ம எடுத்துக்கிறோம். So, x power 4 plus 3x cube minus x minus 3. x cube plus x square minus 5x plus 3. So, இதை நம்ம divide பண்ணலாமா? x power 4 plus 3x cube minus x minus 3. x cube plus x square minus 5x plus 3. இங்க x square term இல்ல நம்ம 0x square னு எழுதணும் கண்டிப்பா. 0x square minus x minus 3. So, நம்ம இங்க வந்து first term இங்க என்ன இருக்கு? x power 4 இங்க first term x cube. அப்ப நம்ம எதால மல்டிபிள் பண்ணணும்? x ஆல. So, x ஆல மல்டிபிள் பண்ணணும் இந்த term இந்த x. So, x into x cube x power 4 plus x into x square x cube minus 5x square plus 3x. இது என்ன பண்ணணும்? subtract பண்ணணும். So, sign மாத்தணும். minus plus minus. sign மாத்தணும்னா இது cancel ஆயிரும். So, இது வந்து 2x cube plus 5x square minus இங்கே மைனஸ் தானே இருக்கு, ரெண்டு ஆட் பண்ணணும், 4x minus 3. இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2x cube. இங்கே டேர்ம் x cube. அப்போ 2. அப்போ பிளஸ் 2 ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ 2x cube plus 2x square minus 10x plus 6. இப்போ கேன்சல் பண்ணணும், சைன் மாற்றணும் முத. ஸோ சைன் மாற்றிட்டு கேன்சல் பண்ணிடலாம். 3x square plus 6x minus 9. இப்போ இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும்? இந்த ஈக்குவேஷனால டிவைட் பண்ணணும். இந்த இதை டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம இதை வந்து பை டிவைஸ்ல எழுதுறோம். என்னது? x cube plus x square minus 5x plus 3. எதால டிவைட் பண்றோம்? இதால டிவைட் பண்றோம். இப்போ இதுல நம்ம 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? நம்ம எடுத்துட்டு எழுதிக்கலாம். 3 காமனா எடுத்துட்டோம்னா x square plus 2x minus 3. இதையே நம்ம டிவைட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் இங்க x cube, இங்க x ஸ்கொயரா. ஸோ நம்ம x ஆல டிவைட் பண்றோம். அப்பதான் x cube கிடைக்கும். பிளஸ் 2x ஸ்கொயர் மைனஸ் 3x. இப்போ சைன் மாத்துறோம். இங்க பிளஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3. இப்போ என்ன பண்றோம்? மைனஸ் 1ஆல மல்டிபிள் பண்றோம். மல்டிபிள் பண்ணா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 3. இதை கேன்சல் பண்ணா 0 கிடைச்சிருமா? அப்போ இதோட ஜிசிடி என்னது? இதுதான் இதோட ஜிசிடி. நமக்கு 0 ரிமைண்டர் வருதா? அதோட டிவைட் எந்த டிவைட் பண்றோமோ அதுதான் நமக்கு ஜிசிடி. அப்போ ஜிசிடி என்னது? x square plus 2x minus 3. செகண்ட் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஒன் x power 4, x cube x square டேர்ம்லாம் இல்லையா? 0 0 0 போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து மைனஸ் 1 இருக்கு. இப்போ இதெல்லாம் டிவைட் பண்றோம். இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? x power 4, இங்கே x cube. அப்போ டிவைட் பண்ண x ஆல மல்டிபிள் பண்ணணும். x power 4 minus 11x cube plus x square minus 11x. இப்போ இது எல்லாத்துக்கும் சைன் மாற்றலாம். மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் சைன் மாற்றிருக்கோம். இதை கேன்சல் பண்ணிடலாமா? நமக்கு அப்போ என்ன கிடைக்குது? 11x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 11x மைனஸ் 1. ஸோ இங்கே 11x ஸ்கொயர், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்? 11x கியூப். ஸோ நம்ம இங்கே 11x கியூப், இங்கே எக்ஸ் கியூப் இருக்கா? ஸோ பிளஸ் 11ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ இங்க இருக்க ஒவ்வொரு டைமே 11ஆல மல்டிபிள் பண்ணா 11x cube minus 121x square plus 11x minus 121. இப்போ இது சைன் மாத்தலாமா? பிளஸ் மைனஸ் பிளஸ் இது கேன்சல் ஆயிரும். ஸோ இது இங்க கேன்சல் பண்ணனா 120x square plus 0x plus 120. This is not equal to 0. இங்க இது ரெண்டுல இருந்தும் இது என்ன பண்ணிடலாம்? 120 காமனா வெளியே எடுத்துடலாம். ஸோ x square plus 1
மறுபடியும் நம்ம இந்த டேர்மை இதால டிவைட் பண்ணுவோம். ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் கியூப் மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 11 இதால டிவைட் பண்றோம். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இனி எக்ஸால மல்டிபிள் பண்றோம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் எங்க எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லையா, எக்ஸ் டேர்ம் இல்லையா, ஸோ பிளஸ் 0x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சைன் மாத்துறோம். மைனஸ் 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 கேன்சல் ஆயிரும். மைனஸ் 11x ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ 0 மைனஸ் 11 இங்க வந்து என்ன கிடைக்கும்? மைனஸ் 11ஆல மல்டிபிள் பண்றோம். ஸோ மைனஸ் 11x ஸ்கொயர் பிளஸ் 0 மைனஸ் 11. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா? சைன் மாத்தினோம்னா ஸோ ஆன்சர் 0. அப்போ ரிமைண்டர் 0 வந்துருச்சு. ஸோ அப்போ ஜிசிடி என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் ஜிசிடி. therefore ஜிசிடி என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. தேர்ட் சம் ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 2 காமனா வெளியே எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த டேர்ம் உள்ள போட்டு இதால டிவைட் பண்ண போறோம். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு? 2x பவர் 4 இருக்கு. இங்க வெளியே x பவர் 4. அப்ப நம்ம எதால டிவைட் பண்ணணும்? 2. ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணணும் வெளியே உள்ள டேர்ம். 2x பவர் 4 4x கியூப் 2 இன்ட்டு மைனஸ் 4 மைனஸ் 8a ஸ்கொயர் 2 இன்ட்டு 8x வந்து மைனஸ் 16x. ஃபுல்லா சைன் மாத்தினா கேன்சல் ஆயிரும். இங்க 7 மைனஸ் 4 வந்து 3. அடுத்து 8 பிளஸ் 8 பிளஸ் 4 வந்து 12x ஸ்கொயர். இது வந்து பிளஸ் 12x. ஸோ 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ திரும்ப ஒருக்க டிவைட் பண்ணணும். எதால? இந்த டேர்மை இந்த ரிமைண்டரால டிவைட் பண்றோம். ஸோ நம்ம ரிமைண்டரை வெளியே எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னவா இருக்கீங்க? எக்ஸ் பவர் 4 அங்கே வெளியே எக்ஸ் கியூப். ஸோ எக்ஸால டிவைட் பண்றோம். ஸோ எக்ஸ் போட்டோம்னா எக்ஸ் பவர் 4 பிளஸ் 4x கியூப் பிளஸ் 4x ஸ்கொயர். ஸோ சைன் மாத்துறோம். இங்கே மைனஸ் மைனஸ் மைனஸ். அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம். மைனஸ் 2x கியூப் மைனஸ் 8x ஸ்கொயர் மைனஸ் 8x. இப்போ வந்து இங்கே வெளியே என்ன இருக்கு? மைனஸ் 2x கியூப் இருக்கு, வெளியே எக்ஸ் கியூப் இருக்கு. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் 2. மைனஸ் 2ஆல மல்டிபிள் பண்ணா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சது? 0. அப்போ ஜிசிடி என்னது? இதுதான் நமக்கு ஜிசிடி. ஸோ வந்து இதுல இருந்து என்ன எழுதிடலாம்? எக்ஸை பொதுவாக எடுத்து நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஆன்சர் இஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 4. ஃபோர்த் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்க ரெண்டையும் எடுத்துக்கிறோம். இந்த ஹோல் டேர்ம்ல இருந்து 3 காமனா வெளியே எடுத்துடலாமா? இதுல இருந்து 6 காமனா வெளியே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இந்த டேர்ம் உள்ள எழுதிட்டு இந்த வெளியே எழுதி டிவைட் பண்ணணும். ஸோ நம்ம இங்கே எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் கியூப் அப்போ 1ஆல டிவைட் பண்ண போறோம். ஸோ 1 இன்ட்டு இந்த இதை மல்டிபிள் பண்ணா நமக்கு எது கிடைக்கும்? அதே தான் கிடைக்கும். ஸோ இப்போ சைன் மாத்திரம். மைனஸ் 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 இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா? 2 மைனஸ் 1 1x ஸ்கொயர். இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். 2 மைனஸ் 1 1. இது நாட் ஈக்குவல் டு 0 ரிமைண்டர். அப்போ திரும்ப ஒருக்க டிவைட் பண்ணணும். அப்போ இங்க இருக்கிற நம்பரை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 தான் ரிமைண்டரால டிவைட் பண்றோம். அப்போ இங்கே எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் போடும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? எக்ஸால் மல்டிபிள் பண்ண எக்ஸ் கியூப் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. ஸோ 0 எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ் டேர்ம். ஸோ பிளஸ் 0. இப்போ இதுக்கு ஃபுல்லாக நம்ம சைன் மாத்திரம். எது கேன்சல் ஆகும்? இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 1 இருக்கும், இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இப்போ என்ன பண்றோம்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இங்கேயும் அதே எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வருது. அப்போ ஜிசிடி என்னது? நம்ம ஆல்ரெடி இதில் வந்து 3 பொதுவாக வெளியெடுத்தோமா? ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. செகண்ட் சம் ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் தி கிவன் எக்ஸ்பிரஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 4x ஸ்கொயர் ஒய் கமா 8x கியூப் ஒய். இப்போ 4 எப்படி பிரிச்சதெல்லாம் 2 இன்ட்டு 2வா? 8 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. எல்சிஎம்னா மேக்ஸிமம் உள்ளது. அப்போ 2 வந்து எத்தனை டைம் இருக்கிறது எழுதணும்? 3 டைம் எழுதணும். அப்போ எக்ஸ் பவர்ல 3 இருக்கிறது எழுதணும். ஸோ ஒய் அப்போ எல்சிஎம் என்னது? 8x கியூப் ஒய். இங்கே வந்து ஒய் ஸ்கொயர் இருக்கனால 8x கியூப் ஒய் ஸ்கொயர். செகண்ட் சம் மைனஸ் 9a கியூப் பிஏ நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 9 வந்து 3 இன்ட்டு 3ன்னு எழுதியிருக்கோம். இங்கே 12 வந்து 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2ன்னு எழுதியிருக்கோம். ஸோ அப்போ எல்சிஎம் என்னது? 3 இங்கே 2 டைம் இருக்கா? ஸோ 2 டைம் இருக்கிறது தான் பெருசு. ஸோ அதை எழுதிக்கணும். இங்கே வந்து 2 எத்தனை டைம் இருக்கு? 2 டைம். ஸோ 2 டைம்ஸ் எழுதியிருக்கோம். அப்போ ஏ வந்து இங்கே ஸ்கொயர் இருக்கு, இங்கே கியூப் இருக்கு. எது மேக்ஸிமம்? கியூப் தான் மேக்ஸிமம். பி ஸ்கொயர் சி வந்து 1 டைம் தான் இருக்கு. ஸோ அப்போ எல்சிஎம் என்னது? இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்றோம். ஸோ வந்து 36 a கியூப் பி ஸ்கொயர் சி. தேர்ட் சம் 16m மைனஸ் 12m ஸ்கொயர் n ஸ்கொயர் 8n ஸ்கொயர். ஸோ இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கிறோம்?
24 2 பவர் 4m எழுதிக்கிறோம் 16. 12 2 ஸ்கொயர் இன்ட்டு 3 எழுதிக்கிறோம். 8 2 கியூப். அப்போ எல்சிஎம் மேக்ஸிமம் என்னது 2 பவர் 4 மைனஸ் நம்ம எழுதணும் இன்ட்டு 3 இன்ட்டு m ஸ்கொயர் n ஸ்கொயர். இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன கிடைக்குது மைனஸ் 48 m ஸ்கொயர் n ஸ்கொயர். Fourth sum p square minus 3p plus 2 p square minus 4. First one வந்து எப்படி பிரிச்சு எழுதிக்கலாம் p minus 2 into p minus 1 ன்னு பிரிச்சு எழுதலாம். So p square minus 4 இது a square minus b square ஃபார்ம்ல இருக்கா. So a minus b into a plus b. இப்போ இது ரெண்டோட LCM என்னது இங்க இருக்க ரெண்டு டேர்ம் எழுதணும் and இங்க வந்து p minus 1 ஒர்க் எழுதணும். So fifth one 2x square minus 5x minus 3 4x square minus 36. So first one எப்படி பிரிச்சு எழுதலாம் x minus 2 into 2x plus 1 பிரிச்சு எழுதிக்கும். செகண்ட் ஒன் 4 காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து x square minus 9 இருக்குமா. ஸோ நம்ம அதை வந்து x plus 3 into x minus 3 பிரிச்சு எழுதிருக்கோம். இதோட LCM ஸோ 4 ஒன்ஸ் இருக்கு. ஸோ 4 எழுதியாச்சு. x plus 3 வந்து ஒன்ஸ் இருக்கு எழுதியாச்சு. x minus 3 ரெண்டுலையுமே ஒரு தடவை தான் இருக்கும். ஸோ ஒரு தடவை எழுதியாச்சு. ஸோ 2x plus 1 ஒன் டைம் எழுதியாச்சு. ஸோ 6 1. ஸோ இது வந்து நம்ம 2x ஸ்கொயர் மைனஸ் 3xy த ஹோல் ஸ்கொயர் டேர்ம்ல இருந்து இது ரெண்டுல எக்ஸ் இருக்கா. ஸோ எக்ஸை பொதுவாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். ஸோ இந்த டேர்ம்ல இருந்து 2 எடுத்துட்டோம்னா 2 கியூப். இங்கே கியூப் இருக்கனால கியூப் போட்டிருக்கோம். ஸோ இந்த டேர்மை நம்ம 8 வந்து எப்படி எழுதிக்கலாம் 2 கியூபா. ஸோ 2x கியூப். 27 3 கியூப். ஸோ 3 கியூப். இது a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலாவில் இருக்கு. ஸோ ஃபார்முலா படி பிரிச்சு எழுதிட்டோம். அடுத்து நெக்ஸ்ட் இது மூணுக்கு LCM பார்க்கணுமா. ஸோ இதில் மேக்ஸிமம் என்ன இருக்குதோ அதுதான் LCM. ஸோ 2 கியூப் எழுதியாச்சு. எக்ஸ் ஸ்கொயர் எழுதியாச்சு. இங்கே 3 டைம்ஸ் இருக்கு. இங்கே 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ மேக்ஸிமம் என்னது 3 டைம்ஸ். ஸோ அதனால 2x மைனஸ் 3y த ஹோல் கியூப். இந்த டேர்ம் வந்து ஒரே ஒரு தடவை தான் இருக்கு. ஸோ இதை நம்ம அப்படியே எழுதிடுறோம். ஸோ திஸ் இஸ் LCM.